மக்களும் ஒருங்கே நடனமாடிய இந்த மேடையில் நானும் அரங்கேற பெற்றது என் பெருமை, என் பாக்கியம். அதற்கு ஏற்பாடு செய்த டாக்டர் முருகசுந்தரம் அவர்களுக்கு நன்றி. இன்னொரு பங்கம் தானே அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பெரிய ஐயோப்பது தமிழுடைய தளத்தை இந்த மேடையில் எனக்கு மீண்டும் வலியுறுத்திய டாக்டர் முருகசுந்தரம் அவர்கள் இருவருக்கு அதை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். நான் முருகசுந்தரம் டாக்டர் முருகசுந்தரத்தோட பிரதர் நான் சொல்லவே வேண்டாம். நீங்கள் 2 பேரும் திருச்சா போதும் தெரியல. வழக்கமா ஒரு கிராமத்திலாம் நான் அந்த மாதிரி வரக்கூடிய மாதிரி ஒரு ஊர்லேருந்து வரும்போது அபார்ட் ஃப்ரம் லா அண்ட் ஆர்டர் மிக முக்கியமான நபர் என்பவர் வந்து டாக்டர் தான். ஆக்சுவலி முதல் முக்கியமானவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூட அதெல்லாம் கூட. ஆனால் எங்கள் ஊர் கொஞ்சம் வீச்சர் ஒரு முதல்ல லா நடக்க இடம் கொடுத்தது, 2வது இடம் தான் டாக்டர் கொடுப்பாங்க. ஆனால் காலம் போக போக முதலிடம் வைத்தியர்களுக்கு தான் என்பதை காலம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. 5 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் இன்னமும் டாக்டர்கள் ரூரல் தமிழ்நாட்டில் they are performing their duties. It is my duty to salute them in an office theatre like this. While robotics are improving, there are people working at this is the cutting edge, but I see doctors working at the bleeding edge of India. And I take this opportunity to remember them, remind you, and future technology, whatever it may be, that it must reach the last man. And that's when your profession will become more noble than it already is. Nala, சின்ன பையனாக இருக்கும்போது இன்க்ரெடிபிள் ஜேர்னி, ஃபேண்டாஸ்டிக் வாயேஜ், அதில் they have predicted about nanotechnology, how a nanosubmarine goes inside the body of a man to perform very important surgery, because surgical intervention from outside would be very dangerous, and they saved the person. That was the subject of this film. Now, it is actuality. You are actually doing something like that. The cinema that I came into is not the same. When you got your MBBS degree, the science of medicine wasn't the same. It has moved far ahead. And as I was just asking you about histopathology, how is it different from this and that? Is that still happening and it's in testing stages? And very soon, I'm sure, for the same hospital, I might come and inaugurate a machine like that. I think we should never deter or delay progress. It's very important that all inventions be tried at once. And whoever, the frontier soldiers like you, can dare to try it. I know that I am not a participant, but கலிங்கத்து பரணின்னு சொல்லுவாங்க. பெரிய வீரர்கள் வந்தவங்க போது பரந்து கொண்ட உட்காந்துட்டு கலிங்கன் ஒருத்தர்கள் பாட்டா பாடுவார்கள். அந்த மாதிரி நாம் ஒரு பரணியில் அமர்ந்து கொண்டு உங்கள் வீரத்தை வெற்றி கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு விழாவும் இந்த விழாவும் celebrate your valor, your perseverance in taking not only human life forward, but humanity itself. Because without science,
we meet a bunch of people praying and hoping and not actually letting things happen. I thank you for this quick tutorial of what lies ahead tomorrow. I'm happy to be part of it, proud to be part of it. The writer and the actor that I am, this function will help me chat up people for another year. எல்லா நேரத்திலும் பேசியிருக்காங்க. சில புத்தகங்கள் வரும். Wine for idiot, cinema for idiot அப்படின்னு அதை பட்சமாக பார்த்து படிச்சுக்கிட்டு பெரிய கூட்டத்தில் எல்லா தெரிஞ்சவங்களும் பேசுகிறாங்க. இப்போ நான் போய் டாக்டரை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசணும். ஒரு வருஷம் எனக்கு நான் விருதுக்கெல்லாம் கூப்பிட்றவங்கள எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல நண்பர்கள் இருந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இந்த விழாவே பெரிய உதாரணம். எனக்கு கிடைத்த நண்பர்களெல்லாம் என்னை பேசுகிறவர்கள் இந்த காட்டாங்க. லைஃப்ல செல்ஃபெக்ட் காட்டுறாங்க. ரொம்ப சின்ன லைஃப் தான். ஆனால் அது பெருமையுடன் வாழ உதவி செய்தவர்கள். அது அப்பப்போது நிறைந்த முகங்கள் இளைஞராக பல பேர் தோன்றுகிறார்கள். அவர்களெல்லாம் இல்லைன்னா இவ்வளவு பெருமையான காலத்தை தூக்கி விட முடியாது. இன்னும் சொல்ல போல அந்த காலம்லாம் தச்சு மற்றையெல்லாம் மாற்றி விட்டவங்க அவர்களை என்றும் நான் நன்றியுடன் நினைத்துக் கொள்வேன். எனக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா படித்தவங்க. படிக்கலையே வசத்தம் எனக்கு உண்டு. அதனால் படிக்க வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்துவதும் படித்தவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வதை பெருமையாகவும் நினைக்கிறோம். நான் அப்படி கிடைத்த நண்பர் தான். என்னுடைய நோய் மட்டும் எனக்கு நல்ல நண்பர்களை டாக்டர்களை நண்பர்களாகவில்லை. என்னுடைய தேடல் எனக்கு நல்ல டாக்டர் முருகசுந்தரம் பாலசுந்தரம் போன்றவர்களை நண்பர்களாக இருக்கிறது. அதன் காரணமாக நான் இந்த வேலைகள் மற்றபடி நாங்கள் யூஸ் பண்ணுற ரோபோட்டை உங்கள் சந்தோஷத்தை கூட்டுமே தவிர ஆயுளை கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பார்த்தா அந்த விக்ரம் படத்தில் கூட யூஸ் ரோபோட்டிக் நோ கேமரா அண்ட் மூவ் தட் ஃபாஸ்ட். இந்த பைசல் நாங்கள் எங்கள் வீரத்தை கொடுக்குவதே கூட ரோபோட்டிக் தான். அந்த ரோபோட்டிக்ஸை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். போருக்கு அது பயன்படுவதை விட மருத்துவத்துக்கு பயன்படுவதுதான் மாநிலத்திற்கே தேவை. அதற்கு முன்னோடியாக இதுகளை எல்லாம் மணக்க வேண்டியது மனிதனாக என் கடமை. இன்னும் பார்த்து நான் உயர்ந்துள்ளே இருக்கிறேன். என் கவிதையை முருகசுந்தரம் அவர்கள் அவர்கள் பண்ணிக்கிறார். நாங்கள் அதையும் தொடர்பு கொள்வோம். ஒரே வீட்டில் அவங்க பேரண்ட்லாம் சந்தோஷப்பட வேண்டியது. எங்க மாதிரி கிராமத்தில் இது என்னங்க மருந்து கேட்பாங்க. இது உள்ளூர் சாப்பிட இது மேற்கு கொடுப்பாங்க. ஒரே வீட்டில் உள்ளூர் ஒரு டாக்டர் வெளியில் ஒரு டாக்டர் 2 பேரும் வச்சிருக்காங்க. உள்ளுக்கும் வெளியிலுமாக அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தாருக்கு இந்த பெருமையாக எப்படி இதனை மாதிரி நண்பர்களுக்கு பெருமையாக இருக்கிறதோ அதே பெருமை குடும்பத்தாருக்கு. All of you for your patience. Thank you for honoring me to be among you, even though I'm not part of the time that you accept for being a patient. My connection with your technology is only through my aid, not my knowledge. But I'm glad to be sitting along with you in good health. I'm not come to complain. I'm happy to be in good health to address an august audience of doctors, even for which I must thank my doctors. Thank you very much. Good evening. Good evening, friends. Our beloved again, India CEO Mr. Anurag Yadav, my dear brother Dr. Murugasundaram, our dynamic CEO Dr. Nagesh Rao, and our beloved Tilak Nayakan Padma Shri Kamal Haasan sir.
and my teachers, Professor Patrick Senior, all my colleagues, Dr. friends, and dignitaries of the diet. திங்கட்கிழமை மாலை பிறராக வந்து எங்களை பெருமைப்படுத்திய உங்கள் அனைத்திற்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். In short, about robotic surgery at Legal City, we have installed the most advanced WCXA 4th generation robot in March 23. In medical practice, we need to do a lot of training before we start any program. We completed training very quickly, and then our team was geared up to do a complex major robotic cancer surgery. During this process, some questions that I asked myself are, why robotic surgery? The answer is simple. If you don't update the technology in any field, you will be outdated and left out. So embrace technology and do not resist for any reason. So I got the answer when I went on. Then second question is it safe and what are the advantages? It is safe, time tested, FDA approved and not experimental anymore. Oncologically very safe, on par or better than conventional surgery. And with 10x magnification and 3D vision, it is highly precise. And there is no blood loss, very less blood loss and lower risk of infection. And even less pain or almost no pain. No scars, minimal scars. Early recovery within 2 to 3 days, even in major surgery. And no more complications and hence no ventricular hernia. So we have done this cancer surgery by robot for GA cancer of esophagus, stomach, colon and rectum. Gynec cancer of uterus, ovaries and cervix. And thyroid tumor. And the major landmark surgery is robotic psychedelic surgery with high-tech. All the surgeries 100% success rate with zero conversion and more than 100% surgery within a year. At this juncture, I would like to thank my team, Dr. Madhuri, Dr. Shakti Saravanan, my Anasaras team headed by Dr. Madhurima, OT staff and technicians, because it is generally a teamwork, not a single man show. And very special thanks to Mr. Vinayak Murthy of Dhamti who had helped us and motivated us throughout the journey. I would like to thank my management, Mr. Anurag Yadav, Dr. Nagesh and their team for their continuous support and encouragement. Above all, I would like to thank the patients who always trusted me and had immense confidence in me for any surgical procedure. Thirdly, the most important question is how Samartha in this program. When my management asked me about launching the robotic program, I said it is not a machine. It is a surgeon who has to be trained and they have to be skilled to develop a good program. I asked him to wait for 50 cases. We finished 50 cases, then again the management asked me when it will go launch. But I got a firm idea that if someone must launch or inaugurate a robotic program, it should be a person of innovation since this is an innovative technology. I could not think of anyone else other than Dr. Saravanan. இது நான் 15 வயது திருமணம் இருந்தபோது விக்ரம் ஏற்படுத்திய தாக்கம். அப்போது கம்ப்யூட்டர் தெரியாது, ராக்கெட் தெரியாது, வில்லேஜ். ஸோ மேலும் புதுமை, மேலும் புதுமை, பன்முகத்தன்மை, புதுமையை கூட்டுவதற்கு எந்த துறையானாலும் அதை பற்றி நுண்ணிய அறிவு புரிதலும் வேண்டும். அதற்கான மிக கடின உழைப்பு வேண்டும். மற்றவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். புதிய முயற்சி உங்களுக்கு அசாத்திய மனோதைரியம் வேண்டும். தோல்வியினால் துவள மாட்டேன் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்று 64 வருடங்களாக நம்மை அசத்திக் கொண்டிருக்கும் உலக நாயகத்தை தவிர எனக்கு வேறு யாரும் சொல்லவில்லை. இதை அறிந்த மனிதரை இல்லீகல் டெஸ்டிக்கு அழைப்பது அவர் எளிதல்ல என்பது எனக்கு நன்கு தெரியும். என்னுடைய இக்கட்டான தருணங்களிலும் எத்தகைய தருணங்களிலும் நான் ஒரு தோல்வாய் ஒரே நண்பன் எனது தம்பி டாக்டர் முருகசுந்தரம். 8 மாதங்களுக்கு முன் கமல்சார் டேட் வேணும் முடியுமா என்றேன். அவரும் கேட்டு பார்க்கிறேன் என்றார். கமல்சாருக்கு ஆன்காலஜி தீவிரப்பட்டு உண்டு, நிறைய கேன்சர் பேஷண்ட் உதவி செய்கிறார், வாழ்வை வாழ்ந்தால் கலாச்சாரம் வரை கேன்சர் சப்ஜெக்டை கொண்டு சென்றுள்ளார் என்று பேசிக் கொண்டோம். தம்பி கேட்டவுடன் கமல்சார் உடனே ஒப்புக்கொண்டார். But he was very busy with his Indian tour shooting and other commitments that we all know, going to be busy.
திடீரென்று 2 வாரங்களுக்கு முன்பு டாக்டர் உறுப்பினர் ஃபோன் ராஜா சார் ஜூன் 24 தேதி போட்டுவிட்டார். சாதாரண சூழ்நிலைப்பது என்பது சாதாரண உணர்வு. இது அதையும் தாண்டி புனிதமான உணர்வு. உடனே வேலைகளை ஆரம்பித்தோம். ஜூன் 24 இதோ இங்கு பத்மஸ்ரீ கமலநாதன் சாருடன் இருக்கின்றோம். வெள்ளித்திரைக்குரிய வெகு அருகில் நான் இணைப்பே பார்ப்பதில்லை, நம்ப முடியவில்லை. கேட்டாலும் கமல்தான் நம்முடன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.